இல்ல இப்போ த்ரிஷா சொல்லி தான் அவரோட மனைவி எல்லாம் பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. ஏன் அவருக்கு மூளை இல்லையா? குடும்ப விவகாரம் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். குடும்பத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்க குடும்பத்தில் சொல்லுவீங்களா நீங்க? உங்க குடும்பத்தில் உள்ள அந்தரங்கம்லாம் சொல்லுங்க. நான் வந்து விஜய் வேணாம் அந்தரங்கத்தை போய் வச்சுக்குவோம். இது என்ன இருக்கு? இது என்ன தெரியுமில்ல? அவங்க நல்லா இருந்தால் கூட குடும்பத்தை கிளைக்கிற வேலை இதெல்லாம். த்ரிஷாவுக்காக கள்ள தொடர்பு இருக்குது, அதனால் அவங்களுக்காக ஒரு அரசியல் கட்சி தொடங்க, அவங்களுக்காக பொண்டாட்டி கோச்சிட்டு போச்சு, அவங்களுக்காக புள்ள கோச்சிட்டு போச்சுன்னு ஒரு சிண்டு முடிகிற வேலை இருக்குது பாருங்கள். சொல்கிறவன் முதுகு சரியாக இருக்கான்னு பார்க்க சொல்லு. இந்த மாதிரி என்ன புத்தி இருக்குது பாருங்கள். அவனுக்கு தான் இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் வெளிப்படையாக பேசிட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. எப்படி எம்ஜிஆர் 72 கட்சியை தொடங்கி உடனடியாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாரோ அதை போல இன்றைக்கு விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடுவார் என்பதற்காக ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அப்படியே கதறானுங்க, பதறானுங்க, ஓடுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கொலை மிரட்டல். வீட்டுக்கிட்ட வந்து ஆட்டோவில் வந்து 7 பேர் கொண்ட குழு வந்து வீட்டை நோட்டமிட்டது. கடைசியாக ஒருத்தனை கைது பண்ணால் அவன் பெங்களூரை சேர்ந்தவங்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து மீம்ஸ் போடுறதுக்காக வந்தான்.